ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு வீடியோ எபிசோடில் நம்ம இருக்கிறது 19 மற்றும் 20வது நாளுக்கான எபிசோடு தான். என்னடா நேற்று 16 போட்டேன், இன்றைக்கி அதுக்குள்ளே 19 வந்துட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு சின்ன கன்ஃபியூஷனால் 2 நாளாக சரியாக எடிட் பண்ணாமல் விட்டேன். அதனால எபிசோடில் சில மாற்றங்கள் ஆகிவிட்டது. ஸோ இதுதான் கரெக்டான எபிசோட். நம்ம இருக்கிறது இப்போது 19 மற்றும் 20. ஸோ 19வது நாளில் எந்த ஒரு பெரிய ஒர்க் அவுட்டும் வச்சுக்கல. ஏன்னா 20வது நாள் அன்றைக்கி நம்ம திருத்தணி போக போகிறோம். ஸோ நம்ம மாலை போட்டு 11 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக யோகா மட்டும் செஞ்சுட்டு சிறப்பாக முடிச்சாச்சு அன்றைக்கி டேவை. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்து நல்லா குளிச்சு முடிச்சுட்டு முருகருக்கு ஒன்று வணக்கத்தை போட்டுட்டு வீட்லேயே அப்படியே நம்ம பசங்க ட்ரெஸ்ஸை மாட்டினு நம்ம தலைவர் ஸ்டைலில் துண்டெல்லாம் சிறப்பாக போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கடகடன்னு போயிட்டு ஒரு ட்ரெயின் ஒன்று பிடிச்சாச்சு. ஸோ ட்ரெயினில் தான் போகிறோம் இன்றைக்கி. ஸோ அழகாக ட்ரெயின் ஏறினோனையும் விடிய காலையில் இயற்கையை பார்க்கும்போது மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்க ட்ரெயின் டபுள் டக்கர் ட்ரெயின்லாம் வந்ததுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஒரு வழியாக திருத்தணியை ரீச் ஆயாச்சு. போனோடனையும் சாப்பிட்டுட்டு டிஃபனை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டில் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அப்படியே முருகருக்கு ஒரு வனத்தை வச்சுட்டு நம்ம மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த மலை பெரிய மலைலாம் கிடையாது, குட்டி மலை தான். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நடக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னாலும் நீங்கள் நடக்கலாம், உங்களால் முடியும் கண்டிப்பாக. ஸோ எனக்கும் பெருசாக இது ஏறின மாதிரி தெரில. ஜாலியாக முருகரை நினச்சிட்டு அருமையாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. ஸோ சிறப்பாக முடிச்சுட்டு மேலே போயிட்டு அங்கே முருகரை நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணோம். ஸோ உள்ளே பெருசாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியல, அதனால் பெருசாக எந்த வீடியோவும் எடுக்கல. நான் உள்ளே போய்ட்டு சிறப்பாக தரிசனத்தை பண்ணிவிட்டு ஒரு பட்டையை ஒன்று போட்டுட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் இயற்கையை ரசித்தோம். அந்த இயற்கையை ரசித்து முடித்தோடனையும் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு அங்கேயே ஒரு புளியோரை பாக்கெட்டை வாங்கி அங்கேயே நல்லா ஒரு கட்டியாச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வர வழியில் இவருக்கு பாருங்கள், ட்ரெயின் ஏறினோடனே ஒரே குஷி ஆயிடுச்சு. ட்ரெயின்லலாம் ஒரே ஆட்டம், சட்டைக்கட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஸோ அவர் கூட ஒரே ஃபன் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாலையெல்லாம் கழட்டிட்டு பூஜையெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஸோ அது எந்த இடம்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் டுடே ஜாலி டுமாரோ காலி. பை.